முன்னாடி குமிழ்முனை புத்தக வாசிப்பு வண்டின்னு சொல்லி ஒரு அமைப்பு இயங்கிட்டு இருக்கு. அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? தெரியும். மகிழ்வான தருணம். என்னுடைய கவிதை தன்னுடைய இலக்கிய போய் சென்றடைவதை விட ஒரு கவிஞருக்கு என்ன சந்தோஷம் இருக்க முடியும்? அதுவும் இந்த வாசிப்பு வண்டி மூலமாக என் தம்பி அப்படி என்னும் பொழுது வந்து இரட்டிப்பான மகிழ்ச்சி. ஒரு வெறும் 4 வரிகளை கவிதையாக்குவது வாசகம் தான். படைப்பாளன் அல்ல, ஆத்தர் இஸ் டெட்னு ஒரு கான்செப்டே உண்டு. ராமகிருஷ்ணன் அழகாக சொல்லுவார், எழுதி முடித்தவுடன் அது என்னுடையது அல்ல, அதுக்கு பொறுப்பு நீங்கள் தான். நீங்கள் அதுக்கு என்ன வேணுமானாலும் நீங்கள் அர்த்தம் கற்பித்துக் கொள்ளலாம் பாரு. போது இது எஸ்கேபிசம் கிடையாது. இப்போ இந்த பெண்ணியம் பற்றி பேசும்போது நிறைய கவிஞர்களோட பேர் சொன்னீங்க. இப்போ என்னென்னா, இந்த இலக்கியவாதிகள் பல குழுக்களாக பிரிஞ்சிருக்கிறாங்க. இப்போ நடைமுறையில் பார்த்தீங்கன்னா இக்காலத்தில் பல குழுக்களாக பிரிஞ்சிருக்காங்க. அந்த மாதிரி குழுக்களாக பிரிஞ்சிருக்கிறது நம்ம இலக்கிய வளர்ச்சிக்கு உதவுதா, இல்லை அது எந்த மாதிரி போகுதுன்னு தெரியுதா? இல்லை, அது எல்லா காலங்களிலுமே இருந்திருக்கு. அப்போ வந்து மணிக்கொடி எழுத்தாளர்கள் அப்படின்னு, அப்புறம் கசரதாபர புதுமை புத்தன் வந்து ஒரு எழுத்தாளனாகவே ஏற்றுக்கொள்ளாத டீமில் இருந்தாங்க. டி ஜானகிராமன், அவங்க கூப்பா ராஜகோபாலன், அவங்க ஒரு டீம் இருந்தாங்க. அப்படி அது எல்லா காலகட்டங்களும் இருக்க தான் செய்யும். இங்கே இலக்கிய வளர்ச்சி இந்த சிக்கல் என்னென்னா, அவர்கள் புதுமை புத்தனை வந்து நாம் எதிர்க்க வேண்டும் என்கிற நோக்கோடு அவர்கள் எதிர்க்கவில்லை. அவர் எதிரணியில் இருந்தாலும் கூட அவங்க அந்த அந்த மரியாதை இருந்தது, அந்த ஒரு நாகரிகமான ஒரு இது இருந்தது. இவருடைய வெளிப்பாட்டு முறை வேறு, அவருடைய கூறல் முறை வேறு என்று சொன்னாலுமே ஒரு சக கலைஞரை மதிக்கக்கூடிய அந்த பக்கம் அப்போ இருந்தது. இப்போ குழுக்களாக நீங்கள் பிரிந்து கொள்ளுங்கள், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே சித்தாந்த ரீதியாக நீங்கள் பெரியாரிஸ்ட் இருக்காங்க, கம்யூனிஸ்ட் இருக்காங்க, அம்பேத்கரிஸ்ட் இருக்காங்க, இட் ஹேப்பன்ஸ், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எத்தனை தூரம் வந்து நீங்கள் ஒத்து பயணிக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். நீங்கள் அந்த பாதையில் வாங்க, சென்று சேர்கிற இடம் நதிகள் பல என்றாலும் கடல் உண்டு தானே என்கிற போது இவர்கள் ஒவ்வொரு நதியை குறை சொல்லிக்கொண்டே வந்து கடலை சென்றடையக்கூடிய காலத்தை வந்து தள்ளி போட்டுக்கொண்டே வருகிறார்கள். தான் என்னுடைய பார்வையாக இருக்கிறது. இவர்கள் ஒன்றிணைய முடியாது தான். சித்தாந்த ரீதியாக கருத்து ரீதியாக வந்து ஒன்றிணைய மனமில்லை, ஒன்றிணைந்தால் நன்றாய்த்தான் இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் தன்னுடைய ஒரு ஆரோக்கியமான போட்டி என்றால் சரி. வெறுமன ஒரு தனிமனித காழ்ப்புணர்வாக வேடைகளிலே மொழிவது, ஒரு குறிப்பிட்ட எழுத்தாளனை விமர்சனங்கள் என்பது வேறு, வன்மம் என்பது வேறு. கண்டிப்பாக அது வன்மம் தவிர்த்து ஆரோக்கியமான விமர்சனங்களை எழுத்தாளர்கள் எல்லோரையும் சொல்லவில்லை, ஆரோக்கியமான விமர்சனங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ள முதலில் தயாராக இல்லை. அவர்களை நான் எழுத்தாளர்களாகவே எடுத்துக்கொள்ள மாட்டேன். நீங்கள் என்னுடைய தவறை சுட்டி காட்டுகிற பொழுது நான் அதை திருத்திக் கொள்ள மனமில்லை என்று சொன்னால் நல்ல படைப்புகள் எப்படி வரும்? இங்கே நான் என்கிற அந்த தன்மை தான் முன்னிலையில் நிற்கிறதே தவிர படைப்பு எல்லாரும் ட்ரை டு டிஸ்பிளே தெம்செல்ஸ், தன்னை காட்டிக்கிறது, அதை தான் எல்லாம் செய்கிறாங்களே தவிர தாங்க அந்த கவனத்தை இவங்க தமிழ் படைப்பை காமிச்சிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஆனால் பிரிவினைங்கும் போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இலக்கியங்கள் இப்போ பெண்ணிய இலக்கியங்கள் எப்படி வருது, தலித் இலக்கியம்னு சொல்லி ஒரு இலக்கியம், அது ஒரு தனிப்பட்ட பார்வையில் பார்க்குறாங்க. அதை ஏன் அவ்வளோ தூரம் பிரித்து பார்க்கணும்? அது ஒரு கேள்வி வருது. அது குறித்து நீங்கள் என்ன? நான் வசுமித்ரன் சொல்கிறதே சொல்கிறேன். இப்போ அந்த புத்தகம் படிச்சிருக்கனால வசுமித்ரன் எழுதிட்டே இருக்க வேண்டியிருக்கு. எல்லா கேள்விக்குமான விடைகள் அந்த ஏகா புக்கில் இருக்குது. அது உண்மையிலேயே ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்திற்காக கொண்டு வரப்பட்ட இலக்கியம் தான். அது ஆரம்ப காலகட்டங்கள் அப்படி தான் இருந்தது. அதையே இவர்கள் ஒரு சலுகையாக வைத்துக்கொண்டு, இப்பொழுது நான் ஒரு தாழ்த்தப்பட்டவன் என்று வைத்துக் கொள்ளுங்களேன், என்னுடைய ஜாதி அடையாளத்தை நான் ஒரு சலுகையாக பயன்படுத்தி கொண்டு என்னை விட உயர்ந்த சாதிக்காரன் ஒருவன் என்னை விமர்சனம் செய்கிற போது இயல்பாகவே நான் தாழ்த்தப்பட்ட ஜாதியை சேர்ந்தவன் என்பதற்காகவே என் மீது இந்த அமாண்டமான குற்றச்சாட்டை வைக்கிறான் என்னும் பொழுது இயல்பாகவே நம் தமிழ் சமூகம் உணர்வு வயப்பட்டது, உணர்ச்சி வயப்பட்டது. அதுதான் எங்கள் சிக்கல். உடனே இவர்கள் எப்படி என்ன கொதித்தெழுகிறார்கள் எதற்கண்டே தெரியாது. நீங்கள் ஒரு பொதுக்கூட்டத்தில் போய் கேளுங்கள், எதற்கண்டு பொதுக்கூட்டம் என்று. அதில் இருக்கிற 100 பேரில் 80-90 பேருக்கு தெரியாது. இதுதான் இங்கே சிக்கல். உனக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் அதை ஆரோக்கியமான வழியில் பயன்படுத்துதான். என்னிடமே கேட்டால் தலித் இலக்கியம், பெண்ணியம், அதுவே கிடையாது. பின்தொடரும் நிழலின் குரல் ஜெயமோகனோடது கம்யூனிஸ்டுகளை சாடி இருக்கும். அது வேறு வகைப்பட்டது. அம்பேத்கரை சார்ந்து எழுதுகிறார்கள், ஒன்று அம்பேத்கரியம்ன்றவா. இப்போ ஜோவி சார்ந்து எழுதுனா ஜோவியம்மா, எப்படி ஜோவியம் தான், அது நல்லா இருக்குல்ல. இங்கே அதுதான் சிக்கல். ஒரு எழுத்து சோதர்மன் அவர்கள் எழுதினாலே அவருடைய சாதிய பின்புலம் தான் பார்க்கப்படுகிறது. இவர் இந்த சமூகத்தை சேர்ந்தவர் இப்படி எழுதுகிறார். இமையான நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவருடைய படைப்பை நீங்கள் கோவேர் கழுதைகளை பார்ப்பதை விட்டுவிட்டு கோவேர் கழுதை எழுதுவனுடைய சாதிய பின்புலத்தை பார்ப்பது எப்படி ஒரு ஆரோக்கியமான போக்காக முடியும்? நிச்சயமா. அதனால் நான் இதில் மிகப்பெரிய அளவில் நான் முரண்படுகிறேன். இந்த தலித் இலக்கியம் என்பது, பெண் இலக்கியம் என்பது இப்படி பிரிப்பதே முதல்ல தவறு. என்னிலிருந்து எப்படி என்னுள் இருக்கிற பெண்மையை எப்படி நீங்கள் எடுத்து வெளியே போடுவீர்கள்? நான் உங்கள் புறத்தோட்டத்துக்கு நான் ஒரு ஆண்,
அவ்வளோதான். பெண் சார்ந்து நான் கவிதைகள் எழுதிய போது நான் அந்த பெண்ணாகவே மாறாவிட்டால் எப்படி எழுத முடியும்? நான் அந்த இடத்துல அது பெண்ணிய இலக்கியம் அப்போ பெண்ணிய இலக்கியம் என்பதை வந்து பெண்கள் தான் எழுதணுமா? கண்டிப்பாக. பெண்ணிய போராட்டத்தை எல்லா வழியிலையும் முன்னின்று நடத்தியவர் பெரியார். அவர் ஒரு ஆண் அல்லவா? அப்படியே பார்ப்பீங்க. எவ்வளோ ஒரு மிக குறுகிய பார்வை. உங்களுக்காக போராடியதே நான் தான் என்றால் இது என்ன வகையான புரிதல் என்று எனக்கு புரியவில்லை. அதனால் நான் இந்த இலக்கியம் அது அவ்வளோ. அது நீங்கள் இப்போ தலித்தியம் என்றோ பெண்ணியம் என்றோ அம்பேத்கரியம் என்றோ கம்யூனிஸ்ட் நீங்கள் எப்படி அந்த வகைப்படுத்த தன்னுடைய சாரித்தது இலக்கியம் ஒரு குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்த மக்கள் தானே அதை வாசிப்பார்கள். கண்டிப்பாக. நீங்கள் பொதுவெளிக்காக எழுதி நான் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவன் என்னை பார்த்த உடனேயே இவன் இதைத்தான் எழுதுவன் என்று நீங்கள் எப்படி முடிவு செய்கிறீர்கள்? நான் ஒரு மேல்தட்டு வர்க்கத்தை குறித்த ஒரு பெரிய கதையாடலை எழுதலாம். தலித்த இலக்கியம் என்பது அந்த வசுமத்திரன் தான் சொல்கிறார். பிராமணியம் என்பது பிராமணர்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இலக்கின்ற அநீதி மட்டும் அல்ல, தாழ்த்தப்பட்டவன் இன்னொரு தாழ்த்தப்பட்டவனுக்கு இலக்கிற அநீதியும் பார்ப்பனியம் தாங்கிறாரு. யார் ஒருவன் இன்னொரு தாழ்த்தப்பட்டவனுக்கு அநீதி இழைக்கிறானோ அது பார்ப்பனியம். அவ்வளோதான். இந்த பிராமணர்கள் எங்கிருந்து வந்தார்கள்? ஏன் நீங்கள் எதுவுமே செய்யவில்லையா? நீங்கள் நான் எனக்கு கீழ் உள்ள ஜாதியாக சொல்லப்பட்டவர்களை நான் எப்படி நடத்துகிறேனோ அதுதான். அதே போன்று தானே எனக்கு மேல் உள்ளவர் என்று நான் கருதுகிறவர்கள் என்னை நடத்துவார்கள். இதுதான் பாடு. அது ஒன்றுமே எழுத்து மட்டுமே. அதை நீங்கள் பெண்ணியம் தலித்தியம் என்று பிரிப்பதை நான் அதில் முரண்படுகிறேன். இப்போ வகைப்படுத்தல் குறித்து பேசணும்ல. இந்த வகைப்படுத்தல் காரணமாக என்ன பண்ணுறாங்கன்னா அதாவது பதிப்பகங்கள் என்ன பண்ணுறாங்க, பதிப்பகங்கள் அவங்களோட இவன் இப்படி எழுதியிருக்கிறனால இந்த பதிவை நான் பதிப்பிக்க முடியாது அப்படிங்கிறதுனால அவங்களே தனித்தனியாக பதிப்பகங்கள் உருவாக்கிட்டாங்க. இப்போ பெரியார் குறித்து சொன்னீங்க, சுயமரியாதை பதிப்பகம். இப்போ கம்யூனிஸ்ட் பற்றி பார்த்தீங்கன்னா அதில் அவங்க பதிப்பகம். பெண்ணியம் குறித்துனா அவங்களே சொந்தமாக பதிப்பகம். இப்படி பல்வேறு பதிப்பகங்கள் வந்துருச்சு. இன்னைக்கு இப்போ நாம் அவங்கள்ட்ட வந்து நேர்காணல் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம்ல, குமிழ்முனைன்னு ஒரு பதிப்பகம் வந்துருச்சு. இந்த குமிழ்முனை பதிப்பகத்தில் இப்போ சமீபத்தில் புத்தகங்கள் வெளியிட்டிருக்கிறோம். சரியா? இந்த குமிழ்முனை பதிப்பகம் குறித்தும் குமிழ்முனை பதிப்பகத்தில் வந்த புத்தகங்கள் குறித்து உங்களோட பார்வை என்ன? நான் குமிழ்முனை பதிப்பகம் தம்பி தான், கொஞ்ச நாளாக தான் பழக்கம். ஒரு நல்ல பையன், ஒரு பெரிய விஷயங்கள் செய்யணும்னு சொல்லிட்டு முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு களப்போராளி. அங்கே தான் விஷயம். நான் சொல்லிவிட்டு நான் மட்டும் போயிடக்கூடாது. உள்ளே இறங்கி அவன் பயங்கரமாக வேலை பார்க்குறான். அவனுடைய நோக்கம் மிகச்சரி. இந்த ஆரம்ப காலகட்டம் என்பதாலேயே அவனுக்கு தேர்ந்தெடுப்பில் ஒரு மிகப்பெரிய குறை இருக்கிறது. அது எல்லாருக்கும் இருக்க தான் செய்யும். இளம் கவிஞர்களை முன்னே கொண்டு வருவது இது எல்லாமே ஓகே. இதெல்லாம் நான் அதெல்லாம் முரண்படவில்லை. இன்னும் கொஞ்சம் ஒரு மிகச்சரியான தேர்வை அவர் எடுக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய நிலைப்பாடை தவிர அது தவறுகள் எல்லாத்துக்கும் நிகழும். ஓரளவு வேணும். இளங்கவிஞர்கள் வேணும் பொழுது அதில் கொஞ்சம் வாசிக்கும் திறனுடையவர்கள் அவர்களை முன்னிலைப்படுத்தும் போது அது நன்றாக இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் ஒரு தொகுப்பை வெளியிட்டு இருக்கிறீர்கள், அதனாலே நான் ஒரு கவிதை தொகுப்பை வெளியிடுகிறேன் என்று சொல்லுகிற இளங்கவிஞர்களை நீங்கள் மேலே கொண்டு வரக்கூடாது என்று தான் என்னது. அதுதான் அங்கே விஷயம். கொஞ்சம் வேணும். அந்த தரம் சார்ந்த அவருடைய எழுத்துக்களை வாசிக்கிற பொழுது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். உங்களுக்கு அது வந்து இதை நாம் வெளியிடலாம். இல்லை என்றால் தயவு தாட்சியம்னா மேடையிலேயே சொன்னேன். தயவு தாட்சியமின்றி இலக்கியம் மற்றதை நீங்கள் தவிர்த்துட்டு தம்பின்னு சொன்னேன். அதுக்கு இப்போ காலகட்டங்களில் வந்து சில அந்த இலக்கியம் பொறுத்தவரை என்னுடைய பார்வை என்னென்னா, நீங்கள் ஃபேவரட்டிசம் உள்ளே வரவே கூடாது. இப்போ நான் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸு உங்கள் தம்பி அப்படிங்கிறதுனால வந்து நான் எழுதுனது கவிதை நீங்கள் போடக்கூடாது. கராரான விமர்சனம் இருக்கணும் என்றால் தான் நல்ல இலக்கியம் வெளியே வரும். என்னுடைய நட்போட்டாரம் அப்படி தான். நான் சரியாக ஒரு விஷயத்தை சொல்ல தெரியவில்லை என்றால் என்ன எழுதியிருக்கேன்னு கேட்டுருவாங்க என்கிட்ட. என் நண்பர்கள் என் வாசகர்கள் மீது எனக்கு ஒரு பெரிய பயம் இருக்குது. அந்த பயம் இருந்துக்கிட்டே இருக்கணும் என்றால் தான் ஆரோக்கியமான எழுத்துக்கள் வெளியே வருமே தவிர இல்லை என்றால் மிக கடினம். வாழ்த்துக்கள் தம்பிக்கிற வாழ்த்துக்கள். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல விஷயம். ஒரே ஒரு கேள்வி, அதாவது நம்ம வெளிநாடுகளில் பாருங்கள், நம்ம எழுத்தாளர்கள் எழுத்தை நம்பி வாழ முடியும். ஆனால் நம்ம நாட்டில், அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம தமிழ் எழுத்துக்களை நம்பி வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது? நீங்கள் கேட்கவே வேண்டாம். இருந்தாலும் பாரதி பின்னாலே 14 பேர் தான் நம்ம போனதில்ல. கேட்டிங்களா? வாழ்கிற காலகட்டங்களில் ஒரு கவிதை தொகுப்பை அவனால் விட முடியவில்லையே. மகாகவிக்கு அந்த பாடுனும் பொழுது இங்கே நான் இது வேறொரு பார்வையாக நான் பார்க்கிறேன். எல்லோரும் இங்கே வந்து எழுத்தை வைத்துக்கொண்டு பிழைப்பு நடத்த முடியாது. ஏன் எத்தனை நாட்களுக்காக இதே நம்ம கூக்குரல் இட்டுக்கொண்டே இருப்போம்? நீங்கள் எழுத்தை நம்பி எழுத்தை ஒரு வாழ்வாதார பொருளாக ஏன் நீங்கள் பார்க்கிறீர்கள்? நான் உள்ளே வருகிற பொழுது இதனுடைய விளைவுகள் எனக்கு தெரியும். நான் 100 புக்கு நான் போடுறேன் அப்படின்னா அதில் 20 புக்கு தான் விற்கும்னு எனக்கு தெரியும்.
நான் 20,000 செலவு பண்ணுறேன் அப்படின்னா 5,000 கையில் வரும்னு எனக்கு தெரியும். எல்லா விளைவுகளையும் தெரிந்து கொண்டே தான் நான் இந்த துறையில் இறங்கியிருக்கிறேன். இது பணம் சம்பாதிப்பதற்கோ உங்களுடைய வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்துக்கோ வந்து இட்ஸ் நாட் அ பிஸ்னஸ், இட்ஸ் அ சர்வீஸ் என்றால் ஒழிய நீங்கள் எழுத்துத்துறைக்கு வராதீர்கள். அதுதான் நீங்கள் நிதர்சனம். இந்த களம் இப்படித்தான் என்றால் அந்த களத்துக்கு தகுந்தாற்போல் நீங்கள் ஆட வேண்டியது தானே. நீங்கள் களத்தை குறை சொல்லாதீர்கள், அந்த களத்துக்கு தகுந்தாற்போல் நீங்கள் ஆட வேண்டும். அவ்வளோதான் அந்த விஷயம். உங்களுடைய விளையாட்டு முறைகளை மாற்றுங்கள். இங்கே இந்த நிலம் இப்படித்தான், நீங்கள் இந்த நிலத்தை மாற்ற முடியாது. உங்களுடைய பார்வையை மாற்றுங்கள். இது விற்காது எனக்கு தெரியும். 1200 புத்தகங்களில் 200 புக்கு மட்டும்தான் முதற்கள் வித்துச்சு. மிச்சம் 1000 புக்கு நான் சும்மா தான் கொடுத்தேன் மக்களுக்கு. இது எனக்கு தெரியவே செய்யும். ஐ நோ த ரிசல்ட்டு. அப்படிங்கிற எனக்கு பெரிய ஏமாற்றம் இல்லை. நிறைய பேருக்கு அது புக்கு போட்டு தான் நீ வீட்டு வாடகை கொடுக்கணும் அப்படின்னா ஒன்றுமே செய்ய முடியாது. இதுக்கு காரணம் என்ன? அதாவது வெளிநாடுகளில் புத்தகம் வாங்குறாங்க, நம்ம ஊரில் ஏன் வாங்குறது இல்லை? அவங்களுக்கு வந்து நல்ல கேள்வி இது. அவர்களுக்கு வாங்கக்கூடிய பொருட்கள் அவர்களுக்கு நிறைய இருக்கின்றன. சாக்ரட்டிஸ் வந்து கடைவீதிக்கு போகிறாரு. கடைவீதிக்கு போயிட்டு வரும்போது எங்கேனியா நீ பண்ணுற அப்படின்னு ஒருத்தங்க நீங்கள் கேள்விப்பட்டுக்கலாம். எந்தெந்த பொருள்லாம் இல்லாமல் என்னால் நிம்மதியாக வாழ முடியுதுன்னு பார்க்கறதுக்காண்டி வந்தாங்கிறாரு. இங்கே அனாவசியமானவைகளை நாம் வாங்கி குவிக்கின்ற போது அத்தியாவசியங்கள் தானாகவே வெளியே போய்விடுகின்றன. இலக்கியம் என்பதோ ஒரு புத்தகம் என்பதோ எத்தனை அத்தியாவசியம் என்பது தெரியாத ஒரு சமூகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது தமிழ் சமூகம் என்னுடைய அவல நிலையைத்தான் காட்டுகிறது என்று தான் நான் சொல்வேன். இப்பொழுதும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக எழுத்தையே வாழ்வாக கொண்டு நான் அப்படி தான் இருக்கேன். இருக்கவே செய்கிறார்கள். அவர்கள் போதாது என்பதுதான் ஒரு பெருங்கூட்டம். இதை எதிர்த்து என்னால் செயல்பட முடியுமா என்றால் செயல்பட முடியும் தான். அவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமா என்றால் கொஞ்சம் கடினம் தான். நான் என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் சொல்லுவேன், நான் உனக்கு எழுதலாமாப்பில் உன் பையனுக்கு எழுதுறேன்னு சொல்லுவேன். இவர்கள் இந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டுங்கிற இந்த உலகமயமாக்கலுக்கு அப்புறம் வந்து எல்லா துறையிலும் அது இருந்திருக்கு. இங்கேயும் அதே மாதிரி பாதிப்புக்கு தான் செய்யுது. அதில் வந்து அவர்களை குறைச்சொல்ல ஒன்றுமில்லை என்று தான் நான் சொல்லுவேன். என்றாலும் ஒரு கலைஞன் அங்கீகாரம் என்கிற ஒரு விஷயம் வருகிற போது தான் நமக்கு இந்த பிரச்சனை வருகிறது. இங்கே புத்தகம் விற்க வேண்டும் என்று ஏன் நீங்கள் விரும்புகிறீர்கள்? 100 புத்தகங்கள் நீங்கள் போடுகிறீர்கள், 20,000 நீங்கள் செலவழிச்சிருக்கீங்க அப்படின்னா 20,000 போட்ட துட்டை எடுக்கீங்களா? 10,000 வரட்டுமே, 100 புக்கில் 20 புக்கு விற்கட்டுமே. 20 ஏதோ இந்த கூட்டத்திலும் 20 வாசிக்கக்கூடிய ஒரு நபர்கள் இருக்கிறார்கள் என்று நீங்கள் சந்தோஷப்பட வேண்டுமே வெளியே. 100 புத்தகங்கள் உங்களுக்கு 20 புத்தகங்கள் போய் சேர்ந்து விட்டன என்கிற சந்தோஷமா, 80 புத்தகங்கள் மீந்து விட்டன என்று அர்த்தமா? நான் முதலாமா நீங்கள்? அதான் இந்த அவல நிலை மாறுமா? இது ஒரு அவல நிலை தானே. ஏன்னா வெளிநாட்டிலேருந்து பார்க்கும்போது அவனுக்கு எல்லாமே புத்தகத்தை வச்சு எழுத்து வச்சு பொழைச்சிக்கிறான். இங்கே வந்து பொழைக்கிறதுக்கான வழியே இல்லை. இது வாங்கினாலே பெரிய விஷயம் அப்படிங்கிற காலகட்டத்தில் இருக்கிறோம். ஏன்னா நீங்கள் சொன்னீங்க இந்த நிலத்தில் இதுதான் விளையும் அப்படின்னு. ஆனால் இந்த நிலம் பண்படுத்தப்படுமா? எதிர்காலத்தில் மாற்றம் இருக்கா? ஒரு எழுத்தாளனாக இருந்துக்கிட்டு வந்து எதிர்காலத்தின் மீது நம்பிக்கையற்று பேசிவிடக்கூடாது என்றாலும் ஒரு கசப்பான உண்மைதான் இது. கடினம் என்றே நான் சொல்லுவேன். என் குழந்தைகளை எனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு எனது குழந்தைக்கு கொடுக்கப்படுமா என்றால் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி என்னுடைய தொண்டைக்குழியில் இறங்குவதை தவிர்க்கவே முடியாது. போலியான உத்தரவாதங்களோ என்னுடைய பார்வையில் இனி வரும் காலங்களில் கடினம் என்றே நான் சொல்லுவேன். இந்த அறை முழுவதும் நிறைய புத்தகங்களாக இருக்குங்க. சுமார் உங்கள்கிட்ட எத்தனை புத்தகங்கள் இருக்கும்? அது இந்த தூத்துக்குடி அந்த புத்தக திருவிழாவில் வந்து ஒரு அறிக்கையை அரசு விட்டுச்சு, வீட்டு நூலகங்களை ஊக்குவிக்கும். அந்த சூழ்நிலை எனக்கு அது விருப்பமே கிடையாது. எத்தனை புத்தகங்கள் நீங்கள் வாசிக்கவில்லை, அதை என்றால் எண்ணி இருக்கிறீர்களா? அது உண்டு. ஆனால் அந்த சூழலுக்குள் தள்ளப்பட்ட பொழுது என் பையன் என்ன 600 சம்திங் 620 சம்திங் அது அத்தனை புத்தகங்களும் தேர்ந்தெடுக்கப்பட்ட புத்தகங்களா இருக்கு. இல்லை, நான் எப்பவுமே என்னுடைய நட்போட்டத்துக்கு சொல்வது அது. நான் எனக்கு தேவையான புத்தகம் என்னை கூப்பிடும். நான் ஒரு புத்தக கண்காட்சிக்கு சென்றேன். எல்லா புத்தகங்களும் வாங்கி குவிக்கிறத விட தேர்ந்தெடுக்கப்பட்ட புத்தகங்களா வச்சிருக்கிறீங்க. அது அப்படிதான். அது நான் ஒரு புத்தக கண்காட்சிக்கு போறேன் அப்படின்னா அந்த புத்தகம் என்னை கூப்பிடும். நீ என்ன எடுத்துக்கோ அப்படின்ட்டு. இப்போ இந்த வசுமித்திரன் ரீசெண்டாக வசுமித்திரன் அப்படிதான் கேட்க மாட்டுச்சு. நான் நிறைய வாசிப்பதற்கு தொடர்ந்து வாசித்து கொண்டு ரியா டால்ஸ்டாயோடைய போர் மீது இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறேன். ஒரு தொகுதியில் முடிந்திருக்கிறது. இன்னும் 12 தொகுதியில் மேலே இருக்கிறது சீர்வாசகரோடு. ஆனால் வசுமித்திரன் என்னை தூங்க விடவே இல்லை. நீ என்னை வாசிட்டா முதல்ல அப்புறம் பார்க்கலாம். இப்போ 2 நாட்களாக அதை தான். இதுதான் விஷயம். அது நம்ம இந்த புத்தகம் குறித்த கவிதையில் கூட சொல்லியிருப்பேன். நான்
கூப்பிடாத புத்தகத்தினிடம் வந்து போகாதீர்கள் தயவு செய்துன்னு வரும். என்றால் நீங்கள் ஒரு பெரிய ஏமாற்றத்தை தவிர்க்கலாம். அது உங்களை கூப்பிட வேண்டும் என்று சொன்னால் உள்ளார்ந்த உங்களுடைய ஆர்வம் இருக்க வேண்டும். அவர்களையே அது கூப்பிடும். இந்த புத்தக எண்ணிக்கை, புத்தக அடுக்கி வைக்கிற அழகு, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுன்னா, ஒரே ஒரு கேள்வி. அதாவது புத்தகம் வாங்குறீங்க, புத்தகம் வாங்குறதும் வாசிப்பும், அது குறித்து உங்களோட பார்வை என்ன? பார்வை வாங்கி வாசிங்க, அதான் என்னுடைய பார்வை. வேறு எதுவுமே கிடையாது. இங்கே அதுதான் தன்னுடைய முழு உருவை தன்னுடைய புத்தகம் காட்டும். நீங்கள் ஒரு எழுத்தாளனுடைய படைப்பை அதற்கே உரிய விலை கொடுத்து வாங்குகிற பொழுது தான் தனி அது உங்களுக்கு திறந்து காட்டும். நீங்கள் அதற்காக நீங்கள் வந்து இரவல் வாங்கி படிக்கக்கூடாது என்றோ, அன்பளிப்பாக வந்து புத்தகங்களை நீங்கள் பெறக்கூடாது என்றோ அதற்கு அர்த்தம் அல்ல. மலிவு விலையில் கிடைக்கிற பொழுது நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். இங்கே பெரும்பாலானவர்கள் செய்வது அது அல்ல. தோழர் கொடுங்க வாசித்தரேன், அவ்வளோதான். அது இரவல், அது அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த புத்தகம் உங்களிடம் வரவே வராது. அது போக அப்படி நான் வாங்குகிற புத்தகம் தன்னை எனக்கு திறந்து காட்டாது. என்னுடைய ஒரு 100 ரூபாய் கொடுத்து நீங்கள் ஒரு புத்தகம் உங்களால் வாங்கப்படுகிறேன்னு சொன்னால் உங்களுக்கு பேருழைப்பு, அந்த பேருழைப்பிலிருந்து ஒரு பகுதியை தான் நீங்கள் வந்து அதற்கு எந்த புத்தகத்திலும் நீங்கள் விலையாக எதுவுமே கொடுத்து விட முடியாது. அந்த காகிதங்களுக்கு நீங்கள் கொடுப்பது தான் விலை. புத்தகங்கள் எந்த புத்தகங்களுமே விலை கிடையாது. நீங்கள் அதை உங்களுடைய உழைப்பிலிருந்து எடுத்த வருகிற செல்வத்திலிருந்து நீங்கள் எடுக்கிற பொழுது தன்னுடைய முழு உருவை அது காட்டும். இல்லாத பட்சத்தில் அது தன்னை காட்டிக்கொள்ளாது. உங்களிடம் அந்த புத்தகம் இருக்கும், அந்த புத்தகத்தின் உள்ளடக்கம் இருக்காது. வெற்று கூடுதான் உங்களுக்கு இருக்குமே தவிர அதனுடைய ஆன்மாவை நீங்கள் தொட முடியாது. அது வந்து உங்களுடைய ரத்தமே வேர்வையாக சிந்தி ஏன் பண்ண அந்த பணம், அதை வந்து புத்தகத்துக்கு ஒரு மனிதன் செலவழிக்கிற பொழுது அந்த இதை அவன் கொடுக்கணும். அப்படிதான் அந்த புத்தகம் தன்னை காட்டும். நிறைய பேர் அப்படி செய்கிறது இல்லை. எல்லாருமே இரவலாகவே வாங்கிடுறாங்க. அது ஒரு புத்தகத்தை அதனுடைய உரிய விலை கொடுத்து வாங்காதது அந்த எழுத்தாளனுக்கு செய்கிற துரோகமாக நான் பார்க்கிறேன். என் நண்பர் தான், அது ஒன்று பிரச்சனை, சீர்வாசகரோட வந்து மலிவு விலை பதிப்புகள் போடுறாங்க. அது எனக்கு ஒரு முரண்பட்ட கருத்து உண்டுன்னா தம்பிகிட்டே சொல்லியிருக்கேன். 500 ரூபா புத்தகத்தை நீங்கள் 100 ரூபா போட்டிங்கன்னா எப்படி தோழருது? அவருடைய நோக்கம் மிகப்பெரியது. எல்லோரும் படிக்கட்டுமேங்கிற நோக்கம். அது சரி. அந்த பக்கம் 2 விஷயங்கள் சரியாக இருக்காது என்றெல்லாம் சொல்லிவிட முடியாது. எல்லா நேரங்களிலும் 2 விஷயங்கள் சரியாகவே இருக்கும். சந்தர்ப்ப சூழ்நிலையை சார்ந்தது. என் முறையில் நான் பார்த்தது, அந்த புதுமை பித்தனுக்கு நீங்கள் கொடுக்கின்ற மரியாதை அந்த புத்தகத்தினுடைய விலை 500 ரூபாய் என்பது. அதை நீங்கள் குறைத்து 100 ரூபாய்க்கு வைக்கிற பொழுது நீங்கள் புதுமை பித்தனுடைய தரத்தை குறைக்கிறீர்களோ என்பது என்னுடைய பார்வையாக அப்போது இருந்த பார்வை. இதை விட பெரியது அவருடையது. அவங்க பார்வையில் யார் வேண்டுமானாலும் பணம் வாசிப்பதற்கு ஒரு தடையாக ஒரு பணம் இருக்கக்கூடாது என்கிற உயர் நோக்கம் அது. கண்டிப்பாக இது ரெண்டுமே பரிசீலிக்கப்பட வேண்டியதுதான். அதுவும் வாங்குறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. புதுமை பித்தன் அந்த 100 ரூபாய் போடப்பட்ட புதுமை பித்தன் தன்னை காட்டிக் கொள்வாரா என்பதை என்னுடைய கேள்வி. நிச்சயமாக முடியாது என்பது இதற்கான பதில். அவர்களுடைய நோக்கம் புனிதமானது, உயர்ந்தது. அது எல்லாம் அதுக்குள்ளவே நான் வரவே இல்லை. 500 ரூபாய் விற்கும் போது அந்த புத்தகத்தை நான் வாங்கியிருக்கிறேன். அது 100 ரூபாய்க்கு வருகிற போது நீங்கள் வாங்குகிறீர்கள். நான் பார்க்கின்ற புதுமை புத்தகம் நீங்கள் பார்க்கின்ற புதுமை புத்தகம் எப்படி உண்டாயிருக்க முடியும்? கண்டிப்பாக. சில அமைப்புகள் பார்த்தீங்கன்னா பள்ளி குழந்தைகளுக்கெல்லாம் கொண்டு போய் புத்தகம் கொடுக்குறாங்க. பள்ளி குழந்தைகளுக்கு பரிசாகவும் வாசிக்கிறதுக்கு இலவசமாகவும் கொடுக்குறாங்க. அதை என்னென்ன அது அப்படி கொடுக்குற செயல்பாட்டை குறித்து உங்களோட பார்வை என்ன இருக்கு? என் தம்பி இன்னொருத்தர் இருக்கு, அன்புன்னு சொல்லிட்டு. அவன் அப்படி தான் அந்த களத்தில் இறங்கி ஆடுறாளுக்கு. அவங்க நம்ம கரையிலேருந்து கை காமிக்கணும், அவன் அப்படி கிடையாது. களத்தில் இறங்க ஆளுக்கு இந்த சைமன் மாதிரி, குமிழ்மொழி சைமன் மாதிரி உள்ளே இறங்கி ஆடுறாங்க. ஒரு நிகழ்வு அவன் தான் என்ன சொன்னான், ஒரு சிறு குழந்தைகள், அவனே சிறு குழந்தை மாதிரி தான் இருப்பான். இங்கே சிறு குழந்தைகள் கொண்டு போய் அந்த சின்ன பிரதிகளை கொடுக்கான். அது எல்லாமே கிழிச்சு போட்டுது. அது பக்கத்தில் என்னோட நண்பன் ஒன்று சக்தின்னு சொல்லிட்டு அவர் கேட்காரு. சக்தி அன்புட்ட கேட்காம, என்னடா கிழிச்சு விளாண்டுட்டு ஒம்பது பேசாமல் இருக்கேன். ஏன்னா ஏதோ ஒரு செயல்பாடு நிகழத்தானே செய்கிறதுங்க. இதைத்தான் சொல்லுவது. நீங்கள் அனைத்து பிரதிகளையும் கொண்டு போய் குழந்தைகளும் கொடுத்து விட்டால் அவர்கள் வாசித்து விடுவார்களா? கண்டிப்பாக முடியாது. அவர்கள் கிழிப்பதற்காகவாது ஒரு வாய்ப்பு கொடுத்தானே, அவன் மேலே ஒரு மரியாதை வந்ததா இல்லையா? நீங்கள் குழந்தைகளுடைய வளர்ச்சி வாசிப்பால் தான் நிகழும் என்று எப்படி சொல்கிறீர்கள்? ஒரு புத்தகத்தை கிழிப்பதாலும் வளரலாம் இல்லையா அவர் குழந்தை? அப்துல் ரஹ்மான் அழகான ஒரு ஒரு கவிதை சொல்லுவார். நிறைய சொல்லியிருக்கேன், நீங்களும் கேள்விப்பட்டு சொல்லுங்கள். புத்தகங்களை குழந்தைகளை கிழித்து விடாதீர்கள், பொதுவான விஷயம். இதுல இருந்து நம்ம மாற்றி எழுதும்போது வந்து இந்த தடவை குழந்தைகளின் முறை கிளிக்கட்டுமே புத்தகங்களை, இது ஜோ தன்னுடைய பரிமாணம் சொல்ல வரது ஒன்று தான். அப்துல் ரஹ்மான் அண்ணன் சொன்ன வரதும் அதுதான், ஜோ சொல்லுறதும் அதுதான். இதுதான் நான் கண்டினியூட்டின்னு சொன்னேன். அதனால் வந்து ஏதோ ஒரு செயல்பாடு அங்கே நிகழத்தான செய்கிறது. அது போக
மிகப்பெரிய ஒரு கடினமான விஷயம் என்ன என்றால் இந்த சிறார் இலக்கியம் எழுதுவது. குழந்தைகளிடம் கொண்டு போய் சேர்ப்பது மிக கடினம். அது இங்கே இன்னொரு கேள்வி வருகிறது, அது அந்த பக்கம் அப்படியே இருக்கும். இது இன்னொரு கேள்வி என்ன, நீங்கள் குழந்தைகளிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொல்கிறீர்கள், பெரியவர்களிடம் கொண்டு போய் சேர்த்து விட்டீர்களா? அதுவே இன்னும் நிகழவில்லை. ஆத்மானம் சார் மன்னிக்கவும், ஆத்மானம் சொல்லுவார், இந்த சட்டையை போல் எத்தனை பேர் கசக்கப்படுகிறார்களோ, இந்த செருப்பை போல் எத்தனை பேர் தேய்கிறார்களோ, இப்படி சொல்லிட்டு வருவார். அவர்கள் சார்பில் உங்களுக்கு நன்றி, இத்துடனாவது அவர்களை விட்டதற்கு. நீ அதே கூட நீ பேசாமல் இருந்தாலும் அந்த பிள்ளை வளர்ந்துடும். நீ என்ன சொல்லிக் கொடுப்ப? உனக்கு ஒன்றும் தெரியாது, உனக்கே தெரியாது, எனக்கு ஒன்றும் தெரியாது, என் பையனுக்கு நான் என்ன சொல்லிக் கொடுக்க? நீ அவனுக்கு வாசிப்பு விட்டுதியா? நீ மூலம் என்ன படிச்சிருக்க? கையில் கிப்ரான் உனக்கு யாரும் தெரியுமா? தெரியாது. பூமணி என்ன தெரியுமா? தெரியாது. மனசு தெரியுமா? யாருமே உனக்கு தெரியாது. நீ எப்படி பையனுக்கு சொல்லிக் கொடுப்ப? ஸோ குழந்தைகளிடம் கொண்டு சொல்லுவாங்க, டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கிறதுனால எங்கள் ஸ்கூலில் வேக்கன்ட் இருக்குது. முடிச்சிங்களா? ஆமாம். அப்புறம் பள்ளிக்கு கொடுக்க போல. நான் இப்பவும் டீச்சர் தான். பள்ளிக்கு போக வச்சு டீச்சர். ஆமாம், வாத்தியார்களுக்கு சொல்லிக் கொடுக்குற டீச்சர். அங்கே நம்ம ஒரு காலேஜில் நான் என்னோட கவிதை புத்தகங்களை கொடுக்கும்போது அந்த பிரின்சிபால் லிட்ரேச்சர் நீங்கள் ஒரு வேக்கண்ட்டுக்கு வரீங்களான்னு கேட்டுச்சு. நான் மாணவனுக்கு சொல்லிக் கொடுப்போம்ல, நான் ஆசிரியனுக்கு சொல்லிக் கொடுப்பேன்னு சொன்னேன். நான் இங்கே அதுவே பணி நிறைவடையாமல் இருக்கிற பொழுது நீங்கள் குழந்தைகளை விட்டு விடுங்கள், அவர்கள் வருவார்கள், நீங்கள் அவர்களை கெடுத்து விடாதீர்கள் என்று தான் நான் சொல்லுவேன். அதுதான் சொல்லுவேன். அவர்களிடம் நீங்கள் கொண்டு போய் சேர்க்கவே முடியாது. எப்படி சேர்ப்பார்களோ எனக்கு புரியலையே. நாம் அதற்கு பெரியவங்க படிக்கிறாங்கல்ல, அவங்க கொண்டு போய் சேர்ப்பாங்க. அதை தான் சொல்கிறேன். பெரியவங்களே இன்னும் படிக்கலன்னு சொல்ல வரேன். பெரியவங்களே படிக்கணும், பெரியவங்களுக்கே கொடுக்க பெரியவங்களுக்கு மேலே கொடுங்க. எத்தனை பேருங்க, எத்தனை டீச்சர்ஸ் புத்தகங்களை வாங்காத ஒரு சமூகம் இருக்குதுன்னு சொன்னால் இது ஆசிரியர்கள் தான். நானும் ஒரு டீச்சருங்கிறதுனால இந்த குற்றச்சாட்டாகவே வைக்கேன். இது எப்போ மாறும்? இது மாறாது, இது வளரும். ஏன் வளரும்னா, நீங்கள் இந்த டீச்சர் தான் குழந்தைக்கு போய் சொல்லிக் கொடுக்குறது. அப்படிங்கும்போது இந்த குணம் தானே அங்கே வரும். இது மாற்றுறதுக்கான படைப்பாளிகள் யாரும் உருவாக மாட்டாங்க. மாற்றுவதற்கான வழியும் நான் சொல்லுகிறேன். கவிஞன் வெறும் கேள்விகளை மட்டும் முன்வைப்போனால அதுக்கான தீர்வுகளையும் சொல்ல வேண்டும் அல்லவா? இவர்கள் போய் குழந்தைகளிடம் செல்லாமல் இருந்தாலே போதும், தானே வளர்ந்துடும். எடுக்கிறீங்க. ஆமாம், நீங்கள் தான். ஆமாம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. சரி, உனக்கு கம்பெனி தெரியாது, திருவள்ளுவரை தெரியாது, பாரதியை தெரியாது, பாரதிதாசனை தெரியாது, வைரமுத்துவை தெரியாது, பிரான்சிஸ் கிருபாவை தெரியாது. படி எப்படி சொல்லுகிறாய்? எ டீச்சர் should be a learner பாருங்க. கேட்டால் டிபார்ட்மெண்ட் எத்தனை பேர் இவர்கள் வாசிக்கிறார்கள்? நீங்கள் அது ஆண் ஆசிரியராக இருக்கட்டும், பெண் ஆசிரியராக இருக்கட்டும், ஒரு புடவைக்கு எடுப்பதில் நீங்கள் செலவழிக்க தொகைக்கு நீங்கள் என்றாவது புத்தகம் வாங்கியிருக்கிறீர்களா? இதுவரைக்கும் இல்லை. எனில் உன்னிடம் உங்களிடம் எப்படி எனது குழந்தையை நான் நம்பி ஒப்படைப்பது? கண்டிப்பாக நான் எனது குழந்தையை கொண்டு நானும் படிக்கலாம் கொண்டு ஸ்கூல் விடும்போது சொல்லிட்டு வரேன், தப்பித்தவரி எதுவும் படிச்சு வந்துடாடா தம்பி, எப்படி போனே அப்படியே வரணும்பா. சத்தியமாக படிக்க மாட்டோமாம்மா. இங்கே ஒரு நகைச்சுவைக்காக இதை சொல்ல மொழிகிறது என்றால் என்னுடைய உள்ளார்ந்த அர்த்தத்திலேயே தான் நான் இதை மொழிகிறேன். அதில் எந்த மாற்றமுமே கிடையாது. முதலில் நீங்கள் குழந்தைகளை விட்டு விடுங்கள். அப்துல் ரஹ்மான் சொல்வதை தான் நானே சொல்கிறேன். அதுவாக ஆமாம், அவர்களாகவே இருக்கட்டும். நீயாக இரு என்பது தானே கீதையே. கண்டிப்பாக. நீங்கள் யார்? உங்களுக்கு என்ன தெரியும் அவர்களை வடிவமைப்பதற்கு? முதலில் நீங்கள் உங்களை வடிவமைத்துக் கொள்ளுங்கள். ஒரு சம்பவம் இது செய்தி ஒட்டி ஞாபகம் வருகிறது. காந்திகிட்ட போய் ஒரு அம்மா தன்னோட குழந்தை கேள்விப்பட்டிருக்கலாம். நீங்கள் குழந்தைகிட்ட கொண்டு போய் நிறைய இனிப்பு சாப்பிடலாம், நீங்கள் கொஞ்சம் சத்தம் கொடுங்க, சொல்லுங்கள், நீங்கள் சொன்னால் கேட்பான் அப்படின்னு காந்திட்டு போய் அந்த பொம்பளை சொல்லு. அப்போது அப்படியா, அடுத்த வாரம் வாங்கம்மா, அடுத்த வாரம் வருது கூப்பிட்டு இனிப்பு சாப்பிடக்கூடாதுன்னா போ அப்படிங்கிறது. அடப்பாவி, போன வாரமே சொல்லிட்டு வச்சுக்கலாம் மேடம் ஆஸ்கர். சொல்லியிருக்கலாம் தான். போன வாரம் வரை நானும் இனிப்பு தின்று கொண்டு இருந்தேன். நான் விட வேண்டும் அல்லவா? இன்னொருவனுக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்லுகிற பொழுது அதை நான் முதலில் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்கிற இடத்தில் தான் காந்தி மகாத்மாவாகிறான். அதை அப்படியா அதான் சொல்றது. இங்க நம்ம எழுதி போட்டுக்கிறதா? அந்த சொல் உன்னில் முதலில் செயலாகி இருக்கிறதா என்றால் மட்டும் அதை இன்னொருவனிடம் சொல். இதுதான் விஷயம். நீ பெர்ஃபெக்டாகவே நீ இருந்தாலுமே தோழருக்கு நான் அட்வைஸ் பண்ண நீ கட்டாயம் இல்லையா? நான் பெர்ஃபெக்டாக இருந்தால் எல்லாத்தையும் திருத்தணும்னு அர்த்தம் கிடையாது. அவர்களை பார்த்துக்கொள்ள குழந்தைகள் தங்களை அவர்களை விட்டு விடுங்கள். ஆத்மா நான் பாசையில் சொன்னால் தோடு விட்டு விடுங்கள், அவர்கள் பிழைத்துக் கொள்வார்கள். நம்ம தூத்துக்குடியில் வஉசி கல்லூரி முன்னாடி குமிழ்முனை புத்தக வாசிப்பு வண்டின்னு சொல்லி ஒரு அமைப்பு இயங்கிட்டு இருக்கு. அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? தெரியும்.
எனக்கு நல்லா தெரியும். சொல்லுங்களேன். நம்ம தம்பி தான் சைமன் சொல்லிட்டு. முதல்ல என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வச்சு தான் தெரியும், முதல்ல தெரியாது எனக்கு. இப்போ க்ளோஸ் ஆகிட்டான், அது வேறு. அப்போது என்னடா சைக்கிளில் வச்சு எப்படி ஹவ் கேன் இட் பாசிபிள்னா வச்சுருக்காமண்ணே, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு கேட்கும்போது முதல்ல எனக்கு தெரியல. அப்போ பெரிய விஷயம் அதெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால் எப்படியாவது கொண்டு போய் இலக்கியத்தை சேர்த்து விட மாட்டோமா என்கிற. இப்பொழுது அந்த மிதிவண்டியில் வைத்து புத்தகங்களை வைக்க போய் தானே நீங்கள் இந்த கேள்வியை கேட்கிறீர்கள். கண்டிப்பாக இது ஒரு சின்ன ஒரு கடை மாதிரி வச்சுருந்தானா 10ஓட 11 போயிருப்பான். ஸோ வித்தியாசமாக ஏதாவது செய்வதின் நோக்கமே எப்படியாவது கொண்டு போய் இலக்கியத்தை கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும் என்கிற அவனுடைய பேராவல் தான். அது ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். எனக்கு தெரிய ஒரு நல்ல பையன், ஒரு ஹார்ட் ஒர்க் இருக்கா, ஒரு களத்தில் இறங்கி விஷயம் நம்ம சொல்லலாம். 1000 கவிதைகள் நீங்கள் எழுதலாம், அதை அப்ளை பண்ணுறதான விஷயம் இல்லை. அதை அப்ளை பண்ணுறாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவனுடைய நோக்கம் பெரியது. இளங்கவிஞர்கள் புதிய எழுத்தாளர்களை வந்து வெளியே கொண்டு வர வேண்டும் என்கிற பேராவல் இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னதை போலவே வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு தேர்ந்தெடுப்பில், தன்னுடைய தேர்ந்தெடுப்பில் இன்னும் கொஞ்சம் மிக கவனம் செலுத்தினால் நோக்கம் சரி, அதில் எந்த மாற்றம். வெற்றி பெற்று அந்த எண்ணம் வெற்றி பெற்றே தீரும், என்னுடைய வார்த்தைகள். இப்போ என்னென்னா அந்த வாசிப்பு வண்டிக்கும் உங்களுக்கும் உள்ள இந்த உறவு நிலை, இந்த ரிலேஷன்ஷிப் சொல்லுவாங்க. அது நீங்கள் ஒரு படைப்பாளர், ஒரு கவிஞர், அது நீங்கள் கேட்டால் உங்களோட தம்பி தான் சொன்னீங்க. ஆனால் அந்த வாசிப்பு வண்டி அது அங்கே செயல்படுது, நிறைய வாசகர்களை கொண்டு வந்துருக்கு. அந்த வாசிப்பு வண்டிக்கும் உங்களுக்குமான உறவுனா என்ன சொல்கிறது, என் தம்பி தான் உறவு. அது தனி. அது தூத்துக்குடி புத்தக கண்காட்சியிலேருந்து எங்களுக்கு வந்து புத்தகங்களை வைப்பதற்கு இடம் கிடைக்காமல் போன ஒரு சூழ்நிலையில் வந்து நிகழ்ந்தது. பொருளாதார வழக்கம் போல பொருளாதார சிக்கல்னு வைங்களேன். அப்பொழுது குமிழ்முனை அந்த மிதிவண்டி தான் என்னுடைய புத்தகத்தை எடுத்துக்கொண்டு சென்றது. அந்த வகையில் என்னுடைய அப்பாவின் சைக்கிள் என்று வச்சு சொல்லலாம். அதை அப்படித்தான் பார்க்கிறேன். நான் ஒரு நல்ல முன்னெடுப்பு வரவேற்கத்தக்கது. இது போன்ற வித்தியாசமான முயற்சிகள் இன்னும் வர வேண்டும் என்று. அங்கே வர்ற வாசகர்கள் இருக்காங்க இல்லையா, புத்தகங்கள் வந்து வாசிப்பாங்க, அப்புறம் தேவைப்பட்ட புத்தகத்தை எடுத்துகிட்டு போவாங்க, அப்புறம் திரும்ப வந்து கொடுத்துருவாங்க, அப்புறம் விலைக்கு வேணால் வாங்கிக்கிடுவாங்க. இந்த வாசகர்கள் வாசிக்கிறாங்க இல்லையா, அவங்க ஆர்வம், அந்த ஆர்வம் குறித்து, அந்த வாசகர் குறித்து உங்களோட பார்வை. பெரிய விஷயம். அவங்க வந்து அமர்ந்து ஒரு புத்தகத்தை 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ அமர்ந்து வாசிப்பதற்கான நேரமற்றவர்கள். காலம் அப்படி. எல்லோரும் சக்கரங்களை கால்களில் கட்டிக்கொண்டு ஓடிக்கொண்டு இருக்கிற பொழுது ஏதோ தங்களுக்கு கிடைக்கிற நேரங்களில் வாசிக்க வேண்டும் என்கிற எண்ணம் பெரியது. அவர் வீட்டுக்கு எடுத்து சென்று வாசிக்கட்டும், அங்கே மிதிவண்டியில் இருக்கிற புத்தகங்களை அங்கேயே வாசித்து விட்டு அங்கேயே கொடுத்து விட்டு போகட்டும், எதுவாக இருக்கட்டும். இத்தனை கடினமான ஒரு சூழலிலும் வாசிக்க வேண்டும் என்கிற அந்த எண்ணம் பெரியது. மிகப்பெரிய விஷயம். தம்பி சார்பாக சொல்லணும்னா அவங்களுக்கு என்னோட நன்றி தான் சொல்கிறேன். மகிழ்ச்சி. அதில் அவங்களுக்குன்னு குறிப்பிட்டு ஏதாவது அந்த வாசகர்கள், வாசிக்க வேண்டிய வாசகர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த வந்து எடுத்துகிட்டு போகிறாங்களா, அந்த வாசகர்களுக்குன்னு குறிப்பிட்டு நீங்கள் ஏதாவது சொல்ல வரும்? இல்லை, நான் அந்த வாசகர்கள் சொல்கிறதோட நான் என் தம்பிட்டு சொல்கிறேன். வாசிப்பு வண்டியினுடைய ஓனர் தான் நான். அவனை சொல்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் தரமான புத்தகங்களை நீங்கள் அதில் வைக்க முயற்சி செய்கிற பொழுது வாசகர்களின் தரம் தன்னாலேயே கூடிவிடும். நீங்கள் வாசகர்கள் வந்து இந்த நிலையில் தான் இயங்குகிறார்கள் என்று நீங்கள் எதை வைத்து சொல்லுகிறீர்கள்? நீங்களும் கொஞ்சம் உயர்தரமான இலக்கியங்களை இப்பொழுது நீங்கள் அறிமுகப்படுத்தி விட்டீர்கள். இங்கே ஒரு வாசிப்பு வண்டி இயங்குகிறது, செயல்பட்டு கொண்டு இருக்கிறது என்று எல்லோருக்கும் தெரியும். உங்களுடைய அந்த ஸ்டாண்டர்டை கொஞ்சம் கூட்டினீங்க அப்படின்னா வாசகனும் அதை சேர்ந்து வளருவான். அந்த மிதிவண்டியில் வைக்கக்கூடிய புத்தகங்களின் தரம் இன்னும் கொஞ்சம் மேம்பட வேண்டும் என்பதே என்னுடைய கருத்து. அந்த தரம் சொல்கிறீங்க இல்லையா, அதில் குறிப்பிட்டு புத்தகங்களா, தேர்ந்தெடுக்கப்பட்ட புத்தகங்களை சொல்கிறீங்களா, இல்லை எதை சொல்கிறீங்க? அது நிறைய இருக்குது, தேர்ந்தெடுக்கப்பட்ட புத்தகங்கள் இருக்குது. இப்போ நம்ம வாசிப்பு வண்டி அப்படிங்கிற பொழுது வந்து நாம் இப்போ அண்ணன் ஜெயமோகனுடைய அவர்களுடைய பெருநாவலை நம்ம வந்து அங்கே வைத்து விட முடியாது. கண்டிப்பாக அவருக்கு கிடைக்கிற அந்த சொற்ப நேரத்திற்குள் இப்போ என்பவர்கள் இருக்கிற அந்த மீச்சிறு கவிதைகள் இருக்கிறதால நான் இந்த ஃபார்மெட்டில் எழுதுக்கான காரணமே அதான். நேரம் மற்று போய் விட்ட ஒரு காலகட்டம் இது என்னும் பொழுது ஒரு 10 வரியை கொடுத்தால் கூட அவனுக்கு வாசிப்பதற்கு நேரம் இல்லை. இதுவும் ஒரு காரணம். அதுபோக வார்த்தை சிக்கனம் வேண்டும், 4 வரிகளிலேயே சொல்ல வேண்டியது சொல்லிவிட வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம். இப்பொழுது இந்த காலத்திற்கு அதுவே சரியாக வந்து சேர்ந்து விட்டது. இந்த காலகட்டத்தில் இப்படி எழுதினால்தான் வெயிலன் எழுதுறாப்புல அருமையாக இருக்கும். ஆனால் 20 வரிகள் இருக்கிற பொழுது நீங்கள் உதாரணமாக ஒரு கவிதை சொல்லுங்களேன் என்று கேட்கிற போது நான் எப்படி 20 வரி கவிதை சொல்லி விட முடியும்? கண்டிப்பாக முடியாது. எனில் மனுஷனை எழுதுறாரு, 4 பக்கத்து கூட ஒரு கவிதை தொடரும், 4 லைன்லையும் சொல்லுவார். ஆனால் என்னிடம் உதாரணம் கேட்கப்படுகிற போது நான் அந்த 4 பக்கத்து கவிதைகளை சொல்ல முடியாதுல்லவா? அதைத்தான் விருப்பம் உங்கள் முன்பு எப்படி என்று தான், அவ்வளோதான்.
அந்த குமிழ்முனை புத்தக வாசிப்பொண்டியில் உங்களோட படைப்புகள், உங்களோட புத்தகங்கள் வைக்கப்பட்டு அங்கே வாசகர்கள்லாம் வாசித்தாங்க. அந்த வாசகர்கள் எடுத்து போய் வாசித்துட்டு வந்து கொடுத்தாங்க. சிலர் வாசித்து கையிலே எடுத்துக்கிட்டாங்க, விலைக்கு கூட வாங்கிட்டாங்க. அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு கிடச்சிருக்கும். அது கிடைச்ச போது உங்களுக்கு உங்களோட மனநிலை என்னவாக இருந்துச்சு? மகிழ்வான தருணம். என்னுடைய கவிதை தன்னுடைய இலக்கை போய் சென்றடைவதை விட ஒரு கவிஞருக்கு என்ன சந்தோஷம் இருக்க முடியும்? அதுவும் இந்த வாசிப்பொண்டி மூலமாக என் தம்பி அப்படி என்னும் பொழுது வந்து இரட்டிப்பான மகிழ்ச்சி. ஒரு பரிசோதனை முயற்சி. இந்த என்னுடைய கவிதைகளை என்னுடைய நட்பு வட்டாரங்கள் எந்தெந்த வகையிலெல்லாம் கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அதெல்லாம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த வாட்ஸ்அப் என்றால் எனக்கு என்னென்ன தெரியாது ஒரு பீரியட். இப்பவும் எனக்கு இன்ஸ்டாகிராம்னா என்ன தெரியாது, ஃபேஸ்புக்னா உள்ளே போக தெரியாது. அவர்கள் அதற்குள்ளேயே புழங்குகிறார்கள். சேர்த்துடலாண்ணா பார்த்துக்கலாம் அப்படிங்கும்போது வந்து ஒரு மிகப்பெரிய கான்ஃபிடென்ட் இருக்கும்போது இந்த மிதிவண்டியும் என்னுடைய கவிதைகளை சுமந்து செல்வது மிக பெருமையாக இருக்குது. தேங்க்ஸ் டு சைமன் வாசிப்பொண்டி. ஆமாம், அந்த குமிழ்முனை வாசிப்பொண்டி அதுதான் அது உங்களை ஊக்குவிக்கிற பல கருவிகளில் அதுவும் எடுத்துக்கலாம். சைமனே ஒரு வாசிப்பொண்டி தான், நடமாடும் வாசிப்பு. அவ்வளோதான். சரி சரி, மகிழ்ச்சி. ஆனால் இன்றைக்கு பொழுதில் இவ்வளோ நேரம் நம்ம குமிழ்முனை வாசகர்களுக்காக வாசகர்களுக்கு இதுவரைக்கும் எல்லாம் சொல்லியிருந்தீங்க. நம்ம வாசகர்கள் பார்வையில் ஒரு எழுத்தாளர்னா, ஒரு படைப்பாளர்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எந்த எழுத்தாளரும் நம்பாதீங்க. உங்களையுமா? இதை இன்க்ளூடிங் தன்னுடைய அகத்தை தேடி கண்டடைவதை தன்னுடைய வாசகர்கள் நோக்கமாக கொண்டவர். இதுதான் என்னுடைய பிடித்திருக்கிற எழுத்து என்று நீங்கள் ஒரு சிறைக்குள் நீங்கள் சிக்கிக்கொண்டீர்கள் என்று சொன்னால் பரந்துபட்ட பார்வையை நீங்கள் வாசிக்கணும். சாருணிவாதி தான் இருக்காருன்னா அதையும் நீங்கள் வாசிக்கணும். அதற்கு ஆப்போசிட்டாக அவர்கள் சொல்லுவது ஆப்போசிட்டாக ஜெயமோகன் இருக்கார், நீங்கள் இதையும் வாசிக்கணும். அவர் பரந்துபட்ட வாசிப்பைத்தான் வாசகன் கோர வேண்டுமே தவிர நீங்கள் நாயக பிம்பம் எங்கே உள்ளே வருகிறதோ அங்கே இலக்கியம் அடிவிட்டு போவாங்க. எனக்கு ஃபேவரட்னு கேட்டால் சில ஆட்கள் நீங்கள் முன்மொழியலாம். இந்த வகையான எழுத்துக்களைத்தான் நான் வாசிப்பேன் என்பதை தான் வாசகர்கள் தவிர்க்க வேண்டும். நான் வாசகர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது ஒரு வெறும் 4 வரிகளை கவிதையாக்குவது வாசகம் தான், படைப்பாளன் அல்ல. ஆத்தர் இஸ் டெட்னு ஒரு கான்செப்டே உண்டு. ராமகிருஷ்ணன் அழகாக சொல்லுவார், எழுதி முடித்தவுடன் அது என்னுடையது அல்ல, அதுக்கு பொறுப்பு நீங்கள் தான். நீங்கள் அதுக்கு என்ன வேணுமானாலும் நீங்கள் அர்த்தம் கற்பித்துக் கொள்ளலாம் பாரு. போது இது எஸ்கேபிசம் கிடையாது. பொறுப்பை அவனிடம் பாதி நாம் ஒப்படைத்து விடுவது. எவ்வளவுதான் ஒரு எழுத்தாளன் சுமப்பது? உண்மையில் ஒரு வெறும் வெற்று வரிகளை கவிதையாக்குவது வாசகன் கைகளில் நான் இருக்கிறது. நான் ஏற்கனவே சொல்லியதை போல ஒரு எழுத்தாளனுக்கு சரிசமமான ஒரு வாசிப்பு பழக்கத்தை வாசகனும் கைக்கொள்ள வேண்டும் என்று தான் நான் அவர்களை சொல்லுவேன். வெறுத்த வாசிப்பு இல்லாமல் ஒரு படைப்பை நீங்கள் அணுகிவிட முடியாது. எல்லா பணியும் நீங்கள் தூக்கி எழுத்தாளர் மீது போட்டுவிட முடியாது அல்லவா? சில குறிப்பிட்ட விஷயங்களை குறித்து நான் இப்பொழுது தேவதேவன் பற்றி நான் பேசுகிற பொழுது அவர் யார் என்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டுமே. கண்டிப்பாக. இல்லை என்று சொன்னால் என்ன நான் சொல்வது எப்படி உங்களுக்கு புரியாது. ஸோ வாசகர்கள் தங்களை தகுதி உள்ளவர்களாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். ஒரு ஆக்ரோஷமான ஒரு பெருவாசிப்பை கோருகிற காலம் இது. வாசிங்க, அவ்வளோதான். வாசகர்கள் நிறைய வாசிங்க, அப்புறம் தான் உங்களுக்கு இன்னும் கண்டுகொள்ள முடியும் யார் எழுதுகிற மாதிரி. போலிகளை இனம் கண்டு கொள்வதற்கு அதுதான் வாசிப்பு. நீங்கள் அதில் தான் இனம் கண்டு கொள்ள முடியும். எது கவிதை ஏற்றது என்பதை தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் வாசிக்க வேண்டும், எது கவிதை என்று தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் வாசிக்கலாம். மிகப்பெரிய பொறுப்பு வாசகர்களிடமே இருக்கிறது. உங்களால் தான் ஒரு எழுத்தாளனை தவிர வாசகனுக்காக தான் எழுத்தாளனை தவிர எழுத்தாளனுக்காண்டி வாசகன் கிடையவே கிடையாது. கண்டிப்பாக அதுதான் உண்மை. அவன் இல்லை என்றால் நான் கிடையாது. நிச்சயம். அவன் இல்லை என்றால் நான் யாரிடம் போய் நான் சொல்வது? யாருக்கு எழுதுவது? உங்கள் இசங்கள் இருக்கிறதே, யாருக்கு எழுதுகிறது என்று தெரியாமல் எழுதி கொண்டே இருக்கிறார்கள். கோபுரத்தில் வைத்து போற்றப்படுகிறார்கள், பெயர் சொல்ல விரும்பவில்லை, அவர்களுக்கே தெரியும். நிச்சயம். சக மனிதனை போய் அவன் எவ்வளவு மெனக்கெடுகிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு எழுத்தாளன் உங்களுக்காக தான். நீங்கள் அதே அளவு மெனக்கெடுத்தால் தான் நான் இங்கிருந்து காட்டுகிற நிலவை நீங்கள் இங்கிருந்து அமர்ந்து பார்த்தால் தானே உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக. இல்லை என்று சொன்னால் நீங்கள் என்ன எழுதிக்காண்டு உங்கள் வாட்டு போயிடலாம். அதுக்கு பின்னால் ஒரு பேருழைப்பு இருக்குது. அந்த பேருழைப்பு யாருக்கு? வாசகனுக்கு தான். அப்போது நீங்களும் அதுக்கு தகுதியுடையவர்களாக இருக்க வேண்டும். ஒரு பெரும்படைப்பை உருவாக்குவது கணவன் மனைவி போல் என்று நான் சொல்லுவேன். என் நண்பர் விட்டார் படைப்பாளனும் வாசகன் 2 மாதம் ஒரே திசையில் போனோம். வண்டி போகும், ஒன்று அங்கிட்ட ஒன்று இங்கிட்டு போனால் இலக்கிய வண்டி பள்ளத்துக்கு பாய்ந்து வரும். ஆனால் இதுவரைக்கும் கேள்வியெல்லாம் சலிக்காமல் பதில் சொன்னீங்க. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அவங்கள சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. குமிழ்முனை சார்பாக ஒரு சின்ன அன்பளிப்பு. நன்றி.
அப்புறம் இதுவரைக்கும் நாங்கள் கேட்ட எத்தனையோ கேள்விகள், நிறைய கேள்விகள் கேட்டு உங்களை மனசுக்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்திருக்கிறோம். சிறப்பு. இந்த குமிழ்முனையோட இந்த நேர்காணலுக்கு ஒத்துழைச்சிங்க. இந்த இடத்த பார்த்தாப்பாவது புத்தக பூக்கள் பூத்திருக்கிறது பூந்தோட்டத்துக்குள்ளே ஒரு குயிலோட ஓசையை தான் இவ்வளோ நேரம் கேட்டிருக்கோம். அதுதான் அந்த இருக்கு இல்லையா, அந்த குயிலோட ஓசையை தான் எனக்கு இப்போ தோணுச்சு. சிறப்பாக அமைஞ்சது. இந்த நேர்காணலுக்கு ஒத்துக்கொண்டு கேட்ட கேள்வி அத்தனைக்கும் புன்னகையோட உள்மனதோட சிறப்பான பதில் கொடுத்து எங்களோட ஒத்துழைச்ச உங்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி 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 நன்றி. ஆக்சுவலாக வந்து உண்மையில் நான் தான் உங்களுக்கு சொல்லணும். இவ்வளோ விஷயங்கள் உள்ளே இருக்கிறத வந்து என்னுடைய மனிதர்களுக்கு நான் கடத்துவதற்கு ஒரு ஊடகமாய் வந்து என் தம்பி நீங்கள். நான் இது போன்ற கேள்விகள்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. கேள்வி சார்ந்தது தானே பதில், அவ்வளோதான். என்னிடம் வந்து பதிலை நீங்கள் பிடுங்கிக் கொண்டீர்கள் என்று ஒரு மிக அருமையான ஒரு நிகழ்வு. நன்றி நன்றி நன்றி. மகிழ்ச்சி. இத்தனை நேரம் வந்து மிகச்சிறப்பான கேள்விகளை வந்து தோழர் கேட்டார். பதில்களை வர வைப்பது வந்து ஒரு கலை. அது எல்லா கேள்விகளாலும் நிகழ்த்திவிட முடியாது. அதைத்தான் தோழர் செய்தார். இவ்வளவு நேரம் நாங்கள் இந்த உரையாடல் பகிர்ந்து கொண்டவைகள், வெளிப்படுத்தியவை, இவை அனைத்தும் ஏதோ ஒரு வகையில் உங்களை சென்று தோடும் என்று நாங்கள் இருவருமே நம்புகிறோம். இதுபோன்ற இன்னும் ஒரு இனிதான சூழலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோ. வணக்கம். குமிழ்முனை நேயர்கள், உங்களுக்கு ஒரு அறிவுக்கு ஒரு விருந்தாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஓஷோ, ஒரு புத்தர், ஒரு கலீல் ஜிப்ரான், இவங்க அத்தனை பேரோட கருத்தையும் இன்றைக்கி நம்மளோட பகிர்ந்துக்கிட்ட மாதிரி இருக்குது. அத்தனை பேரையும் ஒட்டுமொத்தமாக ஒரு நபர்கிட்ட சந்தித்ததாக உணரலாம். இதுவரைக்கும் இந்த முதல் முறையாக நம்ம எடுக்கப்பட்ட இந்த நேர்காணலுக்கு கண்டு ரசித்த குமிழ்முனை வாசகர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.